இங்க ஒருத்தர் பழங்கடையில பழம் வாங்க வந்திருக்கான். அப்ப அந்த பொண்ணுக்கு தெரியாம வெயிட் ஏறாம இருக்கிறதுக்காக வெயிட் மிஷின் கீழே கல்ல வச்சிடறான். அந்த பொண்ணு இந்த கவர்ல பழத்தை எடுத்து போடுங்கன்னு சொல்லவும் அவனும் பழத்தை எடுத்து வெயிட் மிஷின்ல போட்டுக்கிட்டே இருக்கான். அவன் 1/2 கிலோ பழம் வேணும்னு கேட்டிருப்பான். ஆனா 1 கிலோக்கு மேல வந்து வெயிட் ஏறாம இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு டவுட் வந்துருது. அவன் 1/2 கிலோ பழத்துக்கு பணம் கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் சந்தேகமா இருக்கேன்னு சொல்லிட்டு தர்பூசணி எடுத்து வெயிட் மிஷின்ல வைக்கிறா. ஆனா அப்பவும் 1/2 கிலோ தான் காட்டுது. என்னாச்சு இந்த வெயிட் மிஷின் சொல்லிட்டு திருப்பி பார்க்கும் போது தெரியுது அதுல கல் இருக்குன்னு. இவன் நம்மள ஏமாத்திட்டான், சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணி அவன் அங்கிருந்து போயிடுறா. சேம் டைம் ஒரு பொண்ணு அங்க வந்து எல்லா பழத்தையும் திருடிட்டு போயிடுறான். அவளும் திரும்பி வந்து பார்த்தா பழங்கள்ல இல்லாத பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப ஒருத்தங்க வந்து அவகிட்ட என்னாச்சுன்னு கேட்கவும் அவளும் நடந்த உண்மையெல்லாம் அவகிட்ட சொல்றா. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் அவங்களுக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுக்குறேன்னு சொல்லி அவளை சமாதானப்படுத்துறான். ஆக்சுவலா பழத்தை திருடின 2 பேருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான். 2 பேர் பிளான் பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிருப்பாங்க. அவங்க திருடின பழத்தை அவங்க வித்துட்டு இருக்கும் போது அங்க வந்து பழங்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சோ இதை நானே வாங்கிக்கிறேன், அது மட்டும் இல்லாம நாளைக்கு எனக்கு அதிகமா பழம் வேணும்னு சொல்லி அவங்க கிட்ட டீல் போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். அவங்களும் இவன் பணக்காரனா இருப்போம் போல, நம்மளுக்கு நிறைய பணம் கிடைக்கும்ட்டு அடுத்த நாள் அதே கடையில அவனோட ஒய்ஃப் பழம் வாங்குற மாதிரி அங்க போறா. வேணும்னே பர்ஸ கீழே போட்டுட்டு பழம் வாங்கிட்டு அங்க இருந்து போயிடுறா. அவ்வளவு அந்த லேடி கிட்ட பர்ஸ குடுக்கறதுக்காக கடையை விட்டுட்டு போயிடுறா. நம்ம பிளான் பண்ண மாதிரி அவ கடையை விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனும் மறுபடியும் பழத்தை எல்லாம் திருட பார்க்கும் போது இவனை பிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு அந்த லேடியை பிடிச்சிட்டு வந்ததும் 2 பேரும் உழைச்சு சம்பாதிக்க வேண்டியதானே, எதுக்கு மத்தவங்க படத்தை திருடணும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. கடைசியில 2 பேத்தையும் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறாங்க.